பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய வராக லட்சுமி நரசிம்மர் கோவில் பற்றிய உரையாகும். அடுத்தபடியாக நாம் நாகராஜனுடைய உரையை கேட்கிறோம். சத்யார்த்தி சந்திரசேகரன் வந்திருந்தால் அவருடைய பாடல் கேட்போம். பாடலை கேட்ட பிறகு நாகராஜனின் உரையை கேட்போம். நாகராஜன் இன்று துக்காராம் மகாராஜ் பற்றி நமக்கு உரையாற்றியிருக்கிறார். அதற்கு முன்பாக சத்யார்த்தி சந்திரசேகரன் அவருக்கு ஒரு பாடலை வழங்க நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம். இதோ அவருடைய பாடலை கேட்போம். சத்யார்த்தி சந்திரசேகரன் இன்னும் வரவில்லை. ஆகையால் நாம் அடுத்தபடியாக நாகராஜனுடைய கேட்போம். பெங்களூரில் நாகராஜன் வரை வழங்கும் உரை இன்று துக்காராம் மகாராஜ் பற்றியது. அந்த உரையை கேட்ட பிறகு நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவதற்காக காத்திருக்கிறார் சிங்கப்பூரிலிருந்து டாக்டர் லட்சுமி அவர்கள். முதலில் நாகராஜனின் உரையை செவிமடுப்போம். இதோ பெங்களூரிலிருந்து நாகராஜன். தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்று பகவானின் பக்தர்களில் சிறந்தவராக கருதப்படுபவரும் ஏராளமான அபங்கம் என்னும் துதிப்பாடல்களில் பாடி அருளிவருமான துக்காராம் மகாராஜ் அவர்களை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே அருகில் உள்ள தேகுவில் துக்காராம் மகாராஜ் அவதரித்தார். அவரது தந்தையின் பெயர் போல்ஹோபா, தாயார் கங்காயி. இவரது காலம் சிவாஜி மகாராஜின் காலத்தை ஒட்டியது. சிவாஜியின் பிறந்த தேதி 19/2/1630. சிவாஜி மறைந்த தேதி 3/4/1680. ஆகவே துக்காராம் மகாராஜ் 1630க்கு முன்னர் பிறந்தவர் என்பது தெரிகிறது. 1608ஆம் ஆண்டு அவர் பிறந்தார் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்துள்ளனர். துகோபா உள்ளிட்ட பல பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டார். வர்காரி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் அவர். கிருஷ்ணரை அவர் விதோபா என்று அழைத்தார். துக்காராம் இறை பக்தியில் ஜாதியை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. ஒரு மனிதனின் ஜாதியை பற்றி ஒருபோதும் கடவுள் சிந்திப்பதில்லை. கடவுளுக்கு அவரது பக்தர்கள் அனைவரும் சமமே என்றார் அவர். மிக பெரும் சீர்திருத்தவாதியாக திகழ்ந்த அவரை மக்கள் பெரிதும் மதித்தனர். இந்த ஒன்றே அவருக்கு பல விரோதிகளை தந்தது. மாம்பாஜி என்ற ஒருவன் அவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். முதலில் துக்காராம் அவருக்கு கோவிலில் பூஜை செய்யும் பொறுப்பை தந்திருந்தார். ஆனால் கிராமத்தில் உள்ள அனைவரும் துக்காராமை பெருமதிப்புடன் வழங்குவதைக் கண்ட அவனுக்கு பொறாமை உண்டாயிற்று. ஒருமுறை முள் கம்பினால் அவன் துக்காராமை அடித்தான். அவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டுவது அவனது வழக்கமாக ஆயினது. ஆனால் இறுதியில் அவனும் துக்காராமின் நல்ல சீடர்களில் ஒருவனாக ஆனான். 4600 அபங்கங்களை அவர் ஏற்றுள்ளார் என்று தெரிகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அவ்வுள்ள 7 கோடி பேர்கள் ஜாதி வித்தியாசமின்றி அவரது அபங்கங்களை பாடுகின்றனர் என்ற ஒன்றே அவரது சிறப்பை சுட்டிக்காட்டும். சத்ரபதி சிவாஜி துக்காராமை தனது குருவாக மதித்தார். ஒருமுறை பண்டரபுரத்தில் நடைபெறும் ஆஷாட சுக்ல ஏகாதசி உற்சவத்தில் தனது அபங்கங்களை பாட விரும்பிய துக்காராம் அங்கு சென்றார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் துக்காராமின் அபங்கங்களை பற்றி கேள்விப்பட்டு அதை கேட்க விரும்பி மார்வேஷத்திலே கிளம்பி அங்கு சென்றார். அப்போது அவுரங்கசீப் எப்படியேனும் சிவாஜியை பிடிக்க எண்ணி தன் ஒற்றர்களை நாலா பக்கமும் அனுப்பி கொண்டிருந்தான். சிவாஜி பண்டரிபுரத்தில் துக்காராமின் அபங்கத்தை கேட்க வரலாம் என்ற செய்தியை ஒற்றர் மூலம் அறிந்த அவன் அவரை கைது செய்து கொண்டு வர ஒரு பெரிய குதிரைப்படையே அனுப்பினான். இதை துக்காராமும் அறிந்திருந்தார். குதிரைப்படை வந்து கோவிலை முற்றுகையிட மன்னருக்கு திங்கு வராமல் காக்க பண்டரிநாதனை வேண்டினார் துக்காராம். பண்டரிநாதன் மனம் கண்டான். சிவாஜியை போல ஒரு உருவம் குதிரை மீதேறி செல்வதைக் கண்ட அவுரங்கசீப்பின் குதிரைப்படை சிவாஜியை தொடர்ந்தது. காடுமேடெல்லாம் சுற்றி அலைந்த சிவாஜி பின்னர் திடீரென்று காணாமல் போனார். மறுநாள் சிவாஜி மகாராஜ் தன்னைப் போலவே ஒரு சிவாஜி குதிரையில் ஏறி சென்றதையும் அவுரங்கசீப்பின் குதிரைப்படையையும் அழிந்த விதத்தையும் கேட்டு பாண்டுரங்கனின் கருணை எண்ணி மனம் கசிந்தார். துக்காராம் ஒருமுறை வறுமையால் வாடியதை அறிந்த சிவாஜி தானே ஒரு வியாபாரி வேஷம் பூண்டு துக்காராமிடம் வந்து தானிய மூட்டைகளை அளித்தார். அவர் சிவாஜிதான் என்பதை அறிந்து கொண்ட துக்காராம் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். அதை வழக்கம் போல பக்தர்களுக்கு விநியோகித்தார். துக்காராமின் வாழ்வில் இறைவன் நடத்திய அற்புதங்கள் பல. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். துக்காராமின் பக்தி பாடல்களை கேட்டு பக்தி மேலோங்கிய குடியானவன் ஒருவன் தன் குடும்ப பொறுப்பை கவனிக்கவில்லை. எதிர்பாராத விதமாக அவனது சிறிய குழந்தை இறந்துவிட்டது. இதனால் துக்கமும் வெறுப்பும் கோபமும் அடைந்த குடியானவனின் மனைவி நேராக துக்காராமிடம் வந்து முறையிட்டார். உங்களால் தானே என் கணவர் குடும்பத்தையே மறந்துவிட்டார். அதனால் தானே என் குழந்தையின் வியாதியை கூட அவர் தீர்க்க முடியவில்லை. இதோ குழந்தை இருந்து விட்டதே, இதற்கு நீர்தானே பொறுப்பு என்று அழுது அவள் புலம்பினாள். இதை கேட்ட துக்காராம் மிக்க வருத்தமுட்டார். பாண்டுரங்கா, இந்த குழந்தையை காப்பாற்ற மாட்டாயா என்று முறையிட்டார். அவர் மெய்பிறந்து கண்களை மூடி பாடுகையில் குழந்தை எழுந்து வந்து அவரது சட்டையை பிடித்து இழுத்தது.
கண் விழித்து பார்த்து பாண்டுரங்கனின் கருணையைக் கண்டு வியந்து போற்றினார். ஊரார் அனைவரும் தம் கண்ணெதிரில் நடந்த இந்த சம்பவத்தால் மெய்சிலிர்த்தனர். இதே போல இன்னொரு சம்பவமும் உண்டு. ஒரு நாள் ஏழை பெண்மணி ஒருத்தி துக்காராமை பார்த்து, உடுத்திக்கொள்ள உறுதுணையும் இல்லை, ஏதாவது ஒரு ஆடையை தாருங்களேன் என்று கெஞ்சி கேட்டாள். மனமிறங்கிய துக்காராம் வீட்டின் கொல்லைப்புறத்திலே உணர்த்தியிருந்த தன் மனைவி கமலாபாயின் புடவையை எடுத்துக்கொண்டு அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அவளும் அவரை வாழ்த்தியவாறே அதை பெற்றுக் கொண்டாள். வீட்டிலே உலர்த்தியிருந்த தன் புடவையை காணாது திடுக்கிட்டு தேடிய கமலாபாய் அதை தெருக்கோடியிலே சென்று கொண்டிருந்த ஏழை பெண் எடுத்து செல்வதை பார்த்து கோபம் கொண்டாள். அவளிடம் சென்று கேட்க, அவளோ துக்காராம் தான் அதை கொடுத்தாள் என்றாள். இதனால் மிகவும் கோபமுற்ற கமலாபாய் ஒரு அம்மி குழவிக்கல்லை கையிலே எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி ஓடினாள். இதனால் கோவில் உள்ள பண்டரிநாதனின் திருவடிகளை நசுக்கி விட்டுத்தான் அடுத்த வேலை என்ற அவளது குமுறலை கண்ட துக்காராம் திடுக்கிட்டார். கோவிலிலே நுழைந்த கமலாபாயை கண்ட கிருஷ்ணன் ருக்மணியை பார்த்து, ஏ ருக்மணி, ஏழை பெண் வேஷம் போட்டு புடவையை துக்காராமிலிருந்து வாங்கி வந்தாயே, இதோ துக்காராமின் மனைவி கமலாபாய் ஓடுகிறாள், அவளுக்கு ஞானோபதேசம் செய் என்றார். கமலாபாய் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் கதவுகள் பலத்த மணி ஓசை செய்ய எழுப்பி தாமாக கதவுகள் மூடிக்கொண்டன. ருக்மணி தேவி கமலாபாயின் புடவையை உடுத்திக்கொண்டு கமலாபாயின் முன்னே காட்சியளித்தால் கையில் இருந்த குண்டுக்கள் நழுவி விழ கமலாபாய் மனம் தெளிந்து ஞானம் பெற்றாள். வெளியே வந்தபோது தன் உடலில் பட்டாடையும் பலவித ஆபரணங்களும் ஜொலிக்க கண்டாள். துக்காரிடம் ஓடி வரவே, ஆஹா, எனக்கு கிடைக்காத தரிசனம் உனக்கு கிடைத்து விட்டது, நீ அல்லவோ பாக்கியசாலி, போய் போய் இந்த புடவையா கேட்பது, மோட்சமல்லவோ கேட்க வேண்டும் என்றார் அவர். கமலாபாயோ, உங்களை வணங்கி நல்ல வாழ்வு வாழ்ந்தால் மோட்சம் தானே அல்லவா வரும், உங்களை பணிந்து வாழ்வதே எனக்கு போதும் என்று மனம் திருந்தி வாழலானாள். துக்காராமின் புத்திக்கு மிஞ்சிய விட்டலன் அவரிடம் அடிக்கடி வரலானான். விருந்தினராக வருவான், உருவமற்றவனாக வருவான், கூட இருந்து சாப்பிடவும் செய்வான். இந்த செய்தி ஊரார் அனைவருக்கும் பரவியது. தேகு கிராமத்திற்கு அருகிலே கிஞ்சன்வாடி என்று அழகிய ஒரு சிறு கிராமம் இருந்தது. அங்கு விநாயகரை பூஜித்து வந்த பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் துக்காராமுடன் பண்டரிநாதன் உணவு உண்பதை கேட்டு, நாமும் தான் விநாயகரை பூஜிக்கிறோம், நம்முடன் ஒரு நாளும் கூட விநாயகர் வந்து பக்கத்திலே இருந்து உண்ணவில்லையே என்று பொறாமை கொண்டார். துக்காராமை சந்தித்து இதை பற்றி அவர் நேரடியாகவே கேட்க, அன்று துக்காராம் அவருடன் சாப்பிட உட்கார்ந்தார். ஒரு இலை பண்டரிநாதருக்கும் இன்னொரு இலை விநாயகருக்கும் அந்த பக்தரின் அருகிலும் போடப்பட்டன. கணேச பக்தர் நெடுநேரம் காத்திருந்தும் விநாயகர் வரவில்லை. துக்காராம் அவரிடம், இப்போதுதான் ஒரு அடியவரின் கப்பலை மூழ்காமல் காக்கச் சென்ற விநாயகர் அந்த பணியை முடித்துவிட்டு இதோ உள்ளே வருகிறார் என்றார். உடனே விநாயக பக்தர் உள்ளே ஓடி சென்று பார்த்தார். விநாயகர் ஈரம் சொட்ட சொட்ட அங்கே உட்கார்ந்தார். அவர் உடலில் இருந்து உப்பு நீர் சொட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் எதையும் எடுத்து உண்ணவில்லை. அவர் துக்காராமிடம் ஓடி வந்தார். சுவாமி, நீங்கள் அழைத்தால் தான் அவர் உணவை எடுத்துக் கொள்வார் என்று கூற, துக்காராமும் அங்கு சென்று பாண்டுரங்கனையும் விநாயகரையும் வேண்ட அவர்கள் இலையில் இடப்பட்டவர்கள் எடுத்து உண்ண ஆரம்பித்தனர். ஆனால் இலையில் இடப்பட்ட உணவுகள் மறைவது மட்டும் அனைவருக்கும் தெரிந்தன. துக்காராம் கண்களுக்கு மட்டும் அவர்கள் தெரிந்தனர். பிறப்பால் தாம் உயர்ந்தவர்கள் என்ற கர்வம் அங்கிருந்து அனைவருக்கும் நீங்கிற்று. அவர்கள் துக்காராமை தெய்வமாக போட்டி கொண்டாட ஆரம்பித்தனர். இப்படி இன்னும் ஏராளமான அற்புத சம்பவங்கள் அவர் வாழ்க்கையிலே உண்டு. இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஸ்ரீ மகாபக்த விஜயம் நூல் உள்ளபடி இங்கு சொல்லப்படுகிறது. துக்காராம் பற்றி ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. 1937, 1938, 1963, 1973, 2012 ஆகிய ஆண்டுகளிலே வெளிவந்த திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி ஆகிய மொழிகளில் அமைந்திருந்தன. மக்களின் பெரும் வரவேற்பையும் பெற்றன. துக்காராமின் அபங்கங்களின் திரண்ட கருத்துடன் இந்த உரையை நான் முடிக்கின்றேன். அவர் கூறியது, இறைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து ஒருபோதும் நழுவாதீர்கள். எனது அபங்கங்கள் பக்தியின் ரகசியத்தை கொண்டுள்ளது. 75 என்பதை லட்சியமாக கொள்ளப்படுகிறது. 75 என்பது 7 மற்றும் 5 ஆகியவற்றை கொண்டது. 7 என்பது 5 புலன்கள் மற்றும் மனம் மற்றும் புத்தியாகும். 5 என்பது 5 புலன்களாகும். இவற்றை வென்றால் துறவு ஏற்படும். சகுனமும் நிர்குணமும் உண்டே, இந்த புரிதல் துக்காராமுக்கு வந்தது. கடைசியாக, துக்காராமின் இந்த அபங்கங்களை எவர் ஒருவர் தினமும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொல்கிறாரோ அவர் அதுவாகவே ஆவார். எவர் ஒருவரை அன்புடனும் பக்தியுடனும் தினமும் சொல்கிறாரோ அவர் ஆன்மீக பாதையில் நிலையாயிருப்பர். அவர்களுக்கு ஒரு துன்பமும் வராது. இதை சொல்பவர்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பர். துக்காராமின் மகாராஜின் திருவடி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி நாகராஜன் அவர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது பெங்களூரிலிருந்து நாகராஜன் வழங்கிய துக்காராம் மகாராஜை பற்றிய சிறப்புரையாகும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞானமயம் நிகழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 மணி நேரம் வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதிலும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். அது மட்டுமல்ல, எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறவிட்டிருந்தால் எப்போதும் ஃபேஸ்புக், யூடியூப் ஆகியவற்றில் ஞானமயம் லிங்கில் என்றும்
காணலாம். இன்று நமக்கு சிறப்புரை வழங்க வந்திருக்கிறார்